நண்பர்களுக்கு வணக்கம். வாசிப்பை பற்றிய சீரீஸ் ஆஃப் பாட்காஸ்ட்டில் இதுவும் ஒன்று. இந்த பாட்காஸ்ட்டில் கர்சரி ரீடிங் மற்றும் ஃப்ராக்மெண்டட் ரீடிங் இந்த ரெண்டை பற்றியும் பேசலான் இருக்கேன். கர்சரி ரீடிங் அப்படின்றது அதோட தமிழ் ஈக்குவலண்ட் வந்து நுனிப்புல் மேய்வது. அப்படியே பார்த்துக்கிட்டே போகிறது, எதையுமே படிக்காமல் நிறுத்தி நிதானமாக எதையும் வாசிக்காமல் அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கிறது. இது வந்து இந்த நூற்றாண்டோட பிரச்சனை. இது அந்த கர்சர் அப்படின்றது அந்த எப்படி அது நிற்காமல் ஓடிட்டே இருக்குமோ அந்த கர்சர் வந்து அதுதான். அந்த மாதிரி வந்து நம்மளோட கண்களும் ஒரு இடத்துல நிலை கொள்ளாமல் அது அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கும். இன்றைக்கி உருவாகிருக்கக்கூடிய இந்த டிஜிட்டல் மீடியா வந்து இதை வந்து அக்ரவேட் பண்ணியிருக்கு. இதை பல மடங்கு அதிகரிச்சிருக்கு. ஒரு 20 வருஷங்களுக்கு முன்னாடி பிளாக் வந்தப்போ நிறைய பேர் பிளாக் எழுதுனாங்க, படித்தாங்க. அப்புறம் ஃபேஸ்புக்கில் எழுதுனாங்க, படித்தாங்க. வாட்ஸ்அப் வந்தப்போ வாட்ஸ்அப் வழியாக பல விஷயங்களை படித்தாங்க. அப்போ இதில் இப்படி ஓட்டி படிச்சுக்கிட்டே போகும்போது இந்த படங்களை ஃபார்வர்ட் பண்ணி பார்ப்பாங்க. அதே மாதிரி வாசிப்பையும் அப்படி படிக்கும்போது எதையுமே முழுதாக படிக்காமல் ஒரு வேகான மனநிலையிலே நம்மளை கொண்டு போய் வைக்கக்கூடிய ஒரு எதையும் காம்ப்ரஹென்சிவாக புரிஞ்சுக்கிட முடியாத ஒரு அறிவுத்திறன் குறைபாட்டை ஏற்படுத்தக்கூடிய வாசிப்பாக இந்த கர்சரி ரீடிங் அப்படின்றது மாதிரி இருக்குது. ஃப்ராக்மெண்டட் ரீடிங் இதோட அடுத்த ஸ்டேஜ். இன்றைக்கி வந்து சீனாவிலையும் அமெரிக்காலையும் கல்லூரி மாணவர்களால் ஏன் ஒரு புத்தகத்தை படித்து புரிஞ்சுக்கிட முடியல அப்படின்ற ஆராய்ச்சியெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு முக்கியமான காரணம் இந்த ஃப்ராக்மெண்டட் ரீடிங் தான் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆரம்பத்திலிருந்தே வந்து புத்தகங்களாக படிக்காமல் துணை நூல்களாக படிச்சிருப்பாங்க. இப்போ நீங்கள் தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸ்கூல் டெக்ஸ்ட் புக்கே படிக்க வேண்டாம். தமிழில் ஒரு சிறுகதை இருக்குன்னா அந்த சிறுகதையை நீங்கள் படிக்கவே வேண்டாம். அதுக்கான கட்டுரை வந்து கைடில் இருக்கும், அதை மட்டும் தான் படிப்பாங்க பையங்க. பர்டிகுலர்லி ஹையர் செகண்டரி வரும்போது அந்த டீனேஜ் சிந்திக்கக்கூடிய வயசில் ஒரு விஷயத்தை படித்து அதை பற்றி சிந்திச்சுக்கிட்டு இருக்கணும், இல்லை அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்ற சூழ்நிலையில் அப்படி பண்ணாமல் யாரோ எழுதின கட்டுரையை மட்டும் படிச்சுட்டு அப்படியே போய் பரிசு எழுதி பாஸ் பண்ணிட்டு வந்துடுவாங்க. இது காலேஜ்லேயும் இது இப்படியே தான் இருக்குது. லிட்டில் லேர்னிங் இஸ் அ டேஞ்சரஸ் திங் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி குறைபட்ட படிப்பாக, குறைபட்ட வாசிப்பாக இந்த கர்சரி ரீடிங் மற்றும் ஃப்ராக்மெண்டட் ரீடிங் இன்றைக்கி உருவாகிருக்கு. இதனால் இன்றைய இளைய தலைமுறைக்கு இன்றைக்கி கல்லூரி படிக்க வரக்கூடிய, இன்றைக்கி உயர் பள்ளியில் படிச்சுட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு எந்த ஒரு விஷயத்தையும் காம்ப்ரஹென்சிவாக புரிஞ்சுக்கிடவும் முடியல, அதை பற்றி சொல்லவும் முடியல. அவங்கள எழுத சொன்னால் அவங்களோட காம்ப்ரஹென்ஷன் ஸ்கில்ஸ் இப்போ நீங்கள் வெளிநாட்டு பல்கலைக்கழகங்களுக்கு அப்ளை பண்ணும்போது அவங்க ஸ்டேட்மெண்ட் ஆஃப் பர்பஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று கேட்பாங்க. என்ன காரணத்துக்காக நீங்கள் இன்றைக்கி இந்த படிப்பை படிக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கி தமிழ்நாட்டில் பள்ளி முடித்து கல்லூரி வரக்கூடிய எந்த ஒரு மாணவர்கிட்டையும் நீங்கள் ஒரு பேப்பரை கொடுத்து ஒரு ஸ்டேட்மெண்ட் ஆஃப் பர்பஸ் கேட்டிங்க அப்படின்னா அவங்களுக்கு பெரும்பாலும் அதை எழுத தெரியாது. எக்ஸாக்டாக அதை வந்து அவங்க என்ன நோக்கம், என்ன காரணம், எதனால் இந்த குறிப்பிட்ட படிப்பை அவங்க தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்றத வந்து ஒரு A4 ஷீட்டு கூட அவங்களால எழுத முடியாத அளவுக்கு அவங்களோட இதுக்கு ஆதார பிரச்சனை வாசிப்பு தான். அந்த மாதிரி வாசிப்பு இல்லாதனால அவங்க தொடர்ந்து இந்த கர்சரி ரீடிங் அண்ட் ஃப்ராக்மெண்டட் ரீடிங்கில் இன்டெலிஜ் ஆனதுனால அவங்களோட எழுதும் திறனும் குறைஞ்சிருக்கு. இதை சரி செய்கிறதுக்கு என்ன வழி அப்படின்னு சொல்லி கேட்டால் நூல்களை படிப்பது தான், புத்தகமாக படிப்பது தான். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியணும் அப்படின்னா அது சம்மந்தமான ஒரு புத்தகத்தை நூலகத்தில் இருந்தோ இல்லை விலை கொடுத்து வாங்கியோ நண்பர்கிட்ட இரவல் பெற்றோ அதை முழுதாக வாசிப்பது தான் ஒரு விஷயத்தை பற்றி ஹோலிஸ்டிக்காக தெரிஞ்சுக்கிறதுக்கான வழி. இந்த சேனலில் ஏற்கனவே எக்கோ சேம்பர் மற்றும் டன்னிங் க்ரூகர் எஃபெக்ட் இந்த ரெண்டை பற்றியும் தனித்தனி பாட்காஸ்ட் இருக்குது. அந்த மாதிரி சூழ்நிலை உருவாவதற்கும், மனிதர்கள் எக்கோ சேம்பரில் மாட்டிக்கிறதுக்கும் இல்லை ஒரு மனிதர் எக்கோ சேம்பரை உருவாக்குறதுக்கும் அவரோட குறைபட்ட வாசிப்பு தான் காரணம். அதே மாதிரி ஒருத்தர் டன்னிங் க்ரூகர் எஃபெக்ட்டுக்கு ஆட்படுவதும் அந்த எஃபெக்ட் அவருக்கு இருக்குன்னே வந்து தெரியாமல் இருப்பதும் அவரோட குறைபட்ட வாசிப்பு தான் காரணம். ஒருத்தர் தொடர்ந்து வாசிக்கும்போது தொடர்ந்து கற்றுக்கிறாரு, ஏதோ ஒரு விஷயத்தை குறிப்பிட்டு அது சம்மந்தமான அனைத்தையும் வாசித்து விடுவது. இப்போ நீங்கள் செய்தித்தாள்களில் வந்து இந்த துணுக்கு செய்திகள் வரும், குழந்தைகளுக்கான இணைப்புதல்களில் வந்து குட்டி குட்டி பெட்டி செய்தின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த மாதிரி விஷயங்களை படிச்சுட்டு இதை பற்றியே பேசிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஆட்கள் இருப்பாங்க. அவங்க இன்னும் அப்படியே தான் நடிச்சுட்டே இருப்பாங்க. அவங்களால அந்த பெட்டி செய்தி மட்டும் தான் படிக்க முடியும், மொத்தமாக எதையும் வாசிக்க முடியாது. அதுவும் ஒரு டேஞ்சர் தான். அந்த மாதிரி இந்த செய்தித்தாள்களில் மேகசின்களில் இப்படி இல்லை இந்த துணுக்கு செய்திகளை புத்தகமாக போட்ட புத்தகங்கள்லாம் இருக்குது. அந்த மாதிரி அவங்க ஃபேக்ட்ஸாக படிச்சுட்டு
அந்த ஃபேக்ட்ஸையே சொல்லிகிட்டே இருப்பாங்க. அதுவும் ஒரு ஆபத்து தான். அதுவும் ஒரு கர்சரி ரீடிங் அண்ட் ஃப்ராக்மெண்டட் ரீடிங் தான் அது. அதனால் இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு இந்திய வரலாறு தெரியணும், சமகால இந்திய வரலாறு தெரியணும் அப்படின்னா நீங்கள் ராமச்சந்திர குஹா எழுதின இந்தியா ஆஃப்டர் காந்தி மாதிரி ஒரு புக்கை படிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்தியா சுதந்திரம் பெற்றதுலேருந்து இந்த புதிய நூற்றாண்டு வரைக்கும் என்ன நடந்திருக்கு, எந்த சம்பவத்துக்கு அப்புறம் எந்த சம்பவம் நடந்தது அப்படின்றது தெரியும். அப்போ இந்த வரலாறு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா இன்றைக்கி செய்தியில் வரக்கூடிய எந்த செய்தியாக இருந்தாலும் அதை ஒரு பெர்ஸ்பெக்டிவில் உங்களோட பார்வை தனித்துவமாக இருக்கும். ஒரு அரசியல்வாதி வந்து ஒரு கருத்தை சொல்கிறாரு, இல்லை ஒரு செய்தியை சொல்கிறாரு, இல்லை ஒரு பெர்ஸ்பெக்டிவை முன்வைக்கிறாரு அப்படின்னா உங்களுக்கு இந்த 75 ஆண்டுகள வரலாறு தெரியும் அப்படின்னா அவர் சொல்கிறதுல எவ்வளோ உண்மை இருக்குது, அவர் சொல்கிறதுல எவ்வளோ எடுத்துக்கணும், எவ்வளோ விட்டுறணும் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த பாட்காஸ்டின் வழியாக உங்களுக்கு இந்த ரெண்டை பற்றியும் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதிலிருந்து தப்பிப்பதற்கான வழி தொடர்ந்து ஃபோக்கஸ்டாக உங்களுக்கு வேணுங்கிற விஷயத்தை நீங்கள் தேடி படிக்கணும். உங்களை தேடி வரக்கூடிய எல்லாத்தையும் படிக்கணும்னு இல்லை. வாட்ஸ்அப்பில் உங்களை தேடி வரும், ஃபேஸ்புக் போனால் உங்களை தேடி வரும், செய்தித்தாளில் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணால் நிறைய விஷயங்கள் இருக்கும். நீங்கள் ஃபோக்கஸ்டாக உங்களுக்கு எது தேவையோ, நீங்கள் எதை தெரிஞ்சுக்கணுமோ, நீங்கள் எதை அறிஞ்சுக்கணுமோ அதை மட்டும் தேடி படிக்கிறீங்க அப்படின்னா இந்த பாதிப்புக்கு உள்ளாகாமல் இதிலிருந்து விலகிக்கலாம். மேலும் உங்களுக்கு துறை சார்ந்த அறிவை தொடர்ந்து நீங்கள் துறை சார்ந்த விஷயங்களை படிக்கும்போது உங்களை அதில் நீங்கள் என்ரிச் ஆக்கிக்கிடலாம். இவ்வளோ நேரம் தொடர்ந்து கேட்டதுக்கு நன்றி. வணக்கம்.